ஹalleluya! தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு நாள் நம்முடைய ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு இப்படியாக அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நீங்க ஒவ்வொரு நாளும் தவறாம இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதுக்காக தேவனை எவ்வளவோ துதிக்கிற வாங்க. இந்த இன்னொரு நாள் காலையிலையும் தேவனுடைய வார்த்தையை இந்த அனுதின தியான நிகழ்ச்சியில தியானிக்கலாம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவனோடு எங்களை நீங்க வச்சிருக்கிறீங்க. உம்மை துதிக்கிற பாக்கியத்தை கொடுங்கப்பா. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமாங்க, நாம உயிரோட இருக்கிறதுனால தான் தேவனை நாம துதிக்க முடிகிறது. உயிருள்ளவன் தானே உம்மை துதிப்பான். மரித்தோர் உம்மை துதிப்பார்களா? என்னங்க, ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் இருப்பேன் என்கிற ஆசை எனக்கு இருக்கிறது என்று கூட தாவீது சொல்லி இருக்கிறார். இது மரித்தோரின் உலகம். அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் மரித்து போவாங்க. நம்ம மூச்சு நின்று விடுகிற போது நம்ம உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் ஜீவனுள்ளோரின் தேசம் இருக்கிறது, அதுதான் பரலோகம். அங்க மரணம் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே யுக யுகமும் தலைமுறை தலைமுறையும் அவரோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. நாம தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் மண்ணிலிருந்து எடுத்து மனிதனாக்கினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆதியாகமத்துல தேவன் ஆதாமை மனிதனை மண்ணிலிருந்து அவருடைய கையின் வேலையினால அவனை உண்டாக்கி அவனுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை தேவன் ஊதின போது மனிதன் ஜீவாத்மாவானான். யோசிச்சு பாருங்க, ஒரு பொம்மையை போல, ஒரு மண்ணு பொம்மையை போல இருக்கிற மனிதன் அவனுடைய நாசியிலே, அதாவது நம்முடைய முகத்தின் மேல அவருடைய முகத்தை வைத்து அவர் ஊதின போது நமக்குள்ளே ஜீவன் வந்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறதுனாலே நாம மூச்சு விட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு முக்கியமான அடையாளம் மூச்சை உள்வாங்கி வெளிவாங்குவதனால. நமக்கு அந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் தான். மூச்சு நின்னுட்டா அவனுக்கு உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆகையால நாம இன்றைக்கு ஜீவனுள்ளோரா இருக்கிறதுனால தேவனை துதிக்கணுங்க. மண் பாண்டங்களிலே தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய சரீரம் வெறும் மண் பாண்டம் தான், வெறும் கெமிக்கல்ஸ் தான். இதெல்லாம் இப்ப நல்லா அனலைஸ் பண்றாங்க. நம்முடைய சரீரத்துல எல்லா கெமிக்கல்ஸும் இருக்குன்னு சொல்லி இல்லையா? வாட்டர் கண்டென்ட் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, அயன் இருக்கு, சல்ஃபர் இருக்கு, கால்சியம் இருக்கு. இன்னும் அது போல ஒன்னொன்னும் பார்த்துக்கிட்டே போனா டீட்டெயிலா இந்த எல்லா கனிமங்களோடு இருக்கிற சரீரம் இது மண்ணில் இருக்கிற கனிமங்கள் தான். ஆனால் தேவனுடைய சுவாசம் நமக்குள்ளே வந்தபோது மண் பாண்டங்களுக்கு எவ்வளவு மதிப்பு வந்தது. உயிர் பிரிந்த பின்பு ஒரு இறந்த உடலை பாருங்க. எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும், எவ்வளவு எஜுகேட்டடா இருந்தாலும், எவ்வளவு ரிச் ஆனாலும், எவ்வளவு செலிபிரிட்டியா இருந்தாலுமே மரித்த பிறகு யாரும் வைத்துக் கொள்ள மாட்டாங்க. எதுக்கும் அவங்க உதவ மாட்டாங்க. அந்த சரீரம் எதற்கும் உதவாதுங்க. அது அழிந்து விடும், அது கெட்டு போய்விடும். நமக்கு மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு தேவன் அறிவு, ஞானம், வார்த்தைகள். என்னங்க, நாம செய்கிற திறமையான செயல்கள், நம்ம செய்கிற காரியங்கள், ஒரு மனிதன் எவ்வளவாய் தேவனுடைய கரங்களில் பயன்படுத்தப்படுகிறான். தேவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை விலையேற பெற்றதா மதிப்பது, நம்ம ஜீவனுக்காக ஆண்டவர் துதிப்பதை கற்றுக்கொள்ளணும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று தாவீது சொல்ற வார்த்தைகளை ஒருவேளை நம்ம பழக்கமா ஜெபத்துல சொல்றவங்களா கூட இருக்கலாம். சில நேரம் அர்த்தத்தை உணராம ஜெபம் முடிச்சுட்டு அதை நம்ம சொல்றோம். அவர் செய்த உபகாரங்களை எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா? ஆண்டவரை துதிக்கிறீங்களா? பொழுது விடிந்தவுடனே ஆண்டவரே இன்னொரு நாளை கொடுத்தீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று துதிக்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவனை துதிப்பது நல்லதுங்க. தேவனை துதிப்பது உத்தமமானது என்று வேதத்துல எழுதியிருக்குங்க. தேவன் நம்மை உண்டாக்கினதே அவரை துதித்து அவரை ஆராதித்துக் கொண்டு அவரோடு உறவாட வேண்டும் என்று. அன்றைக்கு தேவன் அந்த பரலோகத்தில லூசிஃபரை ஒரு ஆராதிக்கிறவனாக, ஆராதனை நடத்துகிறவனாக
தேவன் உண்டாக்கின போது யாரோ கேட்டாங்க நேத்து, எதற்கு லூசிபர் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான் என்று. நீங்க எப்பவும் ஏசாயாவின் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கலையா? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நான் தேவனுக்கு சமம் என்று உன்னை நினைத்தாய், தேவனுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்றாய். நீ நான் என்று நீ தேவனை மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு, தேவனை கனப்படுத்துவதை விட்டுவிட்டு, நம்மை நாம் துதிப்பது, நம்மை நாம் கனப்படுத்துவது, ஒருத்தர் கனப்படுத்திக் கொள்வது இன்றைக்கு பூலோகத்துல அதிகமாயிடுச்சு. காரணம், அந்த பிசாசுக்கு அவனுக்கு அது கிடைக்கவில்லை. பரலோகத்திலே தேவனுக்கு மேலாக உயர்த்த நினைத்தான், கர்வத்துக்கு இடம் கொடுத்தான், அகங்காரத்துக்கு இடம் கொடுத்தான். ஆகையினால அவன் சுத்தமான அந்த பரலோகத்துல அப்படிப்பட்ட அசுத்தமான அல்லது அந்த அகங்காரங்களுக்கு, அங்கே அப்படிப்பட்ட பாவங்களுக்கு, பெருமைக்கு அங்கே இடமில்லாததுனால அங்கிருந்து அவன் தள்ளப்பட்டான். இன்றைக்கு அந்த பிசாசும் அவனோட கூட தள்ளப்பட்ட அந்த ஏஞ்சல்ஸ் தீய சக்திகளாக மாறி மனித ஜாதியை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கு, நோகடித்து கொண்டிருக்கு. தேவனுடைய பேச்சுக்கு போக முடியாம, தேவன் ஒன்னும் செய்ய முடியாம, அவர் அதிகமாக நேசித்த மனிதர்களை கஷ்டப்படுத்தி, மனிதர்களை தன்னுடைய வசமாக்கி, தேவனை சபிப்பதற்கு, தேவனை தூஷிப்பதற்கும் மனிதர்களை பயன்படுத்தி கொள்கிறான். ஆமாங்க, தேவனை தூஷிக்கிறவங்க எல்லாரும் சாத்தான் சம்பந்தப்பட்டவங்க. தேவனை துதிக்கிறவன் தேவனை கனப்படுத்துகிறவன். நீங்க தேவனை துதிக்கிறீங்களா? தேவனை கனப்படுத்துறீங்களா? தேவனுடைய நாமத்தை நீங்க காலையில எழுந்தவுடனே அவருடைய நாமத்தை போற்றி, அவர் கொடுத்த கிருபைகளுக்காக, அவர் கொடுத்த ஆரோக்கியத்திற்காக, ஒன்னா இரண்டாங்க தேவன் நம் வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாருன்னு உட்கார்ந்து கணக்கு பார்த்தா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு பெரிய எண்ணங்களை நமக்காக கொண்டிருக்கிறவர் அவர். உம்முடைய ஆலோசனைகளை என் பட்சத்துல என்ன போனால் அது மணல் அத்தனையா இருக்கிறது. ஒரு பிடி மணல் எடுத்து நம்ம எண்ணி பார்க்க முடியுமா? அவ்வளவு அத்தனை ஆலோசனைகளையும் எண்ணங்களையும் நம் பட்சத்துல அவர் வைத்திருக்கிறார். அதை நாம புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நொடியும் நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை ஆதரித்து கொண்டு இருக்கிறார். நமக்கு தெரியாமலேயே எத்தனையோ மரண ஆபத்துகள் இருந்து நம்மை தப்புவிக்கிறார். நம்ம இதை நினைக்காவிட்டாலும் நம்ம ஆரோக்கியமா இன்றைக்கு இருக்கிறோம்னா கர்த்தருடைய சுகப்படுத்துகிற வல்லமை நம்ம கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. நமக்கு ஒரு நோய் எப்படி வருகிறதோ நம்மால சொல்ல முடியாம போகலாம். ஆனா அந்த நோய்க்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அது வந்த பிறகு, ஆனா இயேசுவின் நாமத்துல சுகம் இருக்கு என்று நீங்க விசுவாசிக்கும் போது, நோய்க்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உடையவங்களா நீங்க இருக்கிற மாதிரி ஆரோக்கியமா இருப்பீங்க, ஆனந்தமாக நீங்க இருப்பீங்க. துதித்து கொண்டே இருங்க. உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். சந்தோஷமே பாதி பலம்னு சிலர் சொல்லுவாங்க. சந்தோஷமா இருக்கிறவனுக்கு குறைந்த நோய்கள் வருமா. அதுக்குதான் வேதம் சொல்லுது, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள்னு பவுல் சொன்னாரு. நாம் தேவனை துதிப்பது நல்லது, தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவது மிகவும் நல்லது. உங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இதை நீங்க எல்லா விஷயத்துக்கும் முணுமுணுக்காதீங்க தயவு செய்து. இல்லாதவைகளுக்காக முறுமுறுத்து கொண்டு இல்லாம இருக்கிறவைகளுக்காக தேவனை துதித்தா, இல்லாதது கூட தேவையானது கூட தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறாரு. சகல ஜீவன்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும். சங்கீதம் 150 எப்பயாவது வாசிச்சிருக்கீங்களா? சங்கீதம் 150ஆம் அதிகாரத்துல தேவனை நாம எப்படி துதிக்க வேணும் என்ற விஷயத்த அருமையாக நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 150வது சங்கீதம் நீங்க வாசிச்சா, அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள், அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள், எக்கால துனியோடே அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் என்று சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசமுள்ள யாவும்
ஜீவனோடு இருக்கிற எல்லாரும் தேவனை அவரை துதிப்பார்களாக. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறாருங்க. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் புசிக்க கூடாத கனியை புசித்த போது ஆவிக்குரிய விதத்துல அவங்க மரித்துட்டாங்க. அதனாலதான் இனி அவங்க வாயில துதி இல்லைங்க. அவர்கள் அப்பொழுதிலிருந்து அவர்கள் துதிப்பதை மறந்துவிட்டார்கள். அந்தந்த நேரத்துல தேவன் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கும்போது அந்த துதி அந்த ஆபத்து நேரத்துல கிடைத்த நன்மைக்காகவோ அந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்கிறதே தவிர இடைவிடாமல் வாழ்நாள் எல்லாம் எல்லா விஷயத்துக்காகவும் தேவனை துதிக்கக்கூடிய பாக்கியத்தை இழந்து விட்டோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 146ல, அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் நான் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்றாருங்க. ஒரு நாள் இல்லைங்க துதிப்பது, ஏதோ ஒரே ஒரு சூழ்நிலையில இல்லைங்க துதிப்பது, ஏதோ நன்மை கிடைக்கும் போது மட்டும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்றதில்ல. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், என் வாழ்நாள் எல்லாம் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், என் வாழ்நாள் முழுவதும் நான் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவனை போற்றுவேன். நான் காலையிலிருந்து சூரியன் உதிக்கும் போதிலிருந்து அது அஸ்தமிக்கும் வரைக்கும் தேவன் துதிக்கு பாத்திரர். எத்தனை பேர் இன்றைக்கு முறுமுறுத்து சாத்தானோடு சம்பந்தம் உள்ளவங்களா மாறிடுறோம். முறுமுறுக்கிறதுனால நம்ம ஆரோக்கியம் போய்விடுகிறது. மனநலப்பட்ட நோய்களுக்கு நாம இடம் கொடுக்கிறவர்களாக ஆகிவிடுகிறோம். ஒரு விதமான டிப்ரெஷனுக்குள்ளாவது, ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகிறோங்க. இதன் மூலமாக அநேக விதமான பலவீனங்கள் நமக்கு வருகிறது என்பதை இன்றைக்கு அனலைஸ் பண்ணி சொல்றாங்க. சந்தோஷமா இருக்கிறவனுக்கு பாதி நோய்கள் வரவே வராது, ஒருவேளை வந்தாலும் அதிலிருந்து சீக்கிரத்துல விடுதலை கிடைக்கும். கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருங்க. அந்த போதைப் பொருட்களிலும் பாவத்திலும் சந்தோஷப்பட நினைக்கிறவனுக்கு இன்னும் பல இக்கட்டுகள் தப்பாதுங்க. ஆண்டவரை துதிப்பது, தினமும் துதிப்பது, ஒவ்வொரு நாளும் தேவனை துதிப்பது, ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் தேவனை ஸ்தோத்திரத்தோட துதிப்பது, முதல்ல நாம உயிரோடு இருக்கிறதுக்காகவே தேவனை துதிப்பது என்பது, குடும்பத்தோடு கூட நாம தேவனை துதிப்பது என்பது எவ்வளவு தேவைங்க. உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கா? தயவு செய்து குடும்பமாக 7 மணிக்கு 10 அல்லது ஒரு 20 நிமிடங்கள் நீங்க ஒன்றா உட்கார்ந்து, அல்லது உங்களுக்கு முடிகிற நேரத்திலாவது வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் ஒன்றாக சேர்ந்து தேவனை துதிங்க. ஒரு சிறிய ஸ்தோத்திர ஜெபத்தை செய்யுங்க. எவ்வளவு பெரிய நன்மை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய பலன் வருமோ உங்களுக்கு புரியும். ஒண்ணுதாங்க, ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கும்போது சாத்தானுக்கு ரொம்ப இரிட்டேஷனா இருக்குமா, அப்படின்னா அவனுக்கு கஷ்டமா இருக்குமா. தேவனை துதிக்கிற அந்த இடத்துக்கு சாத்தானால வர முடியாதுங்க. தேவனை சேர்ந்து துதிக்கிற இடத்திலிருந்து பிசாசு ஓடி போய் விடுவான். அன்றைக்கு சவுலுக்கு அசுத்தாவி பிடித்த போது தாவீது சென்று அந்த வாத்தியத்தை எடுத்துக்கொண்டு அவர் தேவனை துதித்து கொண்டு பாடல்களை பாடும்போது அந்த அசுத்தாவி அவனை விட்டுவிட்டது. ஆண்டவருடைய மகத்துவத்தை, கர்த்தர் செய்த நன்மைகளை, ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவருடைய பாசத்தையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய நாமத்தையும் நம்ம உச்சரித்துக் கொண்டு துதிக்கும் போது பிசாசுக்கு நம் நடுவிலே இடமில்லை. தேவனை துதிப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆதியிலே தேவன் நாம் அவரை துதிக்கணும்னு நம்முடைய நாசியில அவர் ஊதினார். மனிதன் குற்றம் செய்து பாவியாகி அநேக கஷ்டங்களுக்கு நடுவில் சிக்கிக் கொண்டிருக்கும் போது தேவன் தானே வந்து நம்முடைய பாவங்களுக்காக, நமக்காக அவர் சிலுவையிலே மரித்து அவருடைய சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலம் நமக்கு விடுதலையை கொடுத்து செத்து போயிருந்த நம்மை உயிர்த்தெழும்ப செய்தார். ஏசாண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்கள் அறையில கூடியிருக்கும் போது அவர்கள் நடுவிலே அவர் சென்று அவர்கள் மேலே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரு. அவர்கள் மேலே ஊதினாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்மை எம்பவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிபூர்ணர்களாக்கும்படி வல்லமையுள்ளவர்களா மாற்ற தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட நபர் துதி ஸ்தோத்திரங்களோடு நிறைந்தவனா இருப்பாரு.
அப்படிப்பட்ட ஒரு நபர் பிசாசை சுலபமாக எதிர்க்க முடிகிறவனா இருப்பான், ஆண்டவரிலே மகிழ்கிறவனா இருப்பான். தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் உங்க வீட்டுல முறுமுறுப்புக்கு நீங்க இடம் கொடுக்காம நன்றியோடும் ஸ்தோத்திரத்தோடும் தேவனை ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில துதிங்க, தேவனுடைய சமூகத்தை உணருங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ முறை எங்களுடைய குறைவையெல்லாம் நினைத்து நாங்கள் முறுமுறுத்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு உம்முடைய ஆவியை துக்கப்படுத்துகிறோம் என்று அறியாமல், அசுத்த ஆவிகளை ஈர்க்கிறோம் என்று நாங்கள் ஆண்டவரே அறியாமல் அநேக முறை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தோற்று போய் பிசாசனுடைய கைகளில் நசுங்கி போகிறோம் ஆண்டவரே. எங்களை வாழ வைத்த தெய்வம் எங்கள் இயேசு கிறிஸ்து, எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர் நீர் என்று, எங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் நிவாரணம் உம்மிடத்தில் இருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்து, நாங்கள் என்னவா இருக்கிறோமோ அது உம்முடைய கிருபை என்று உணர்ந்து கொண்டு நீர் கொடுத்த சுவாசம் எங்களில் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த மதிப்பு என்று நம்பி உம்மை நாங்கள் துதிப்பதற்கு, வாழ்நாள் எல்லாம் உம்மை துதிப்பதற்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உள்ளளவும் நாங்கள் தேவனை கீர்த்தனம் பண்ணுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கற்றுக் கொடுங்கப்பா. உயிரோடு இருக்கும் வரைக்கும் உம்மையே விசுவாசித்து உம்மையே பார்த்து கொண்டு ஜீவனுள்ளோரின் தேசமாகிய அந்த பரலோக ராஜ்யத்தின் வாரிசுகள் ஆகும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எங்கெங்க இருந்து எப்படிப்பட்ட போராட்டங்கள்ல, பிரச்சனைகள்ல, கஷ்டங்கள்ல இருந்தாலுமே இது எல்லாவற்றிலிருந்து தேவன் என்னை விடுவிப்பார் என்று விசுவாசத்தோடு உம்மை துதித்து நம்பி அற்புதங்களை அனுபவிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமா அற்புதங்களை செய்வாரு. கர்த்தருக்கு சித்தமா இருந்த நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.